வேட்பாளர்கள் தங்களின் சமூக வலைதள கணக்கு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வெப்சைட் மற்றும் சோசியல் மீடியாக்களில் அனுமதி சான்று இல்லாமல் அரசியல் விளம்பரங்கள் பதிவிடக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகி வருகிறது. திமுக ஆட்சியில் பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை சேலம் விபத்து நிரூபிக்கிறது. சேலத்தில் 8 பேர் உயிரிழந்த விபத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணம்தான் முக்கியம் என பாரதிய ஜனதாவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்ற கேள்விக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னார். புதுச்சேரியில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படாத நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட அம்மாநில முதல்வர் ரங்கசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். எதிரி நாடுகளால் தாக்க முடியாது, மறைந்து தாக்கும் வல்லமை கொண்டது, உலகின் சக்தி வாய்ந்த மிகவும் விலை உயர்ந்த போர் விமானம் என்று அமெரிக்கா பெருமையாக கூறி வரும் ஸ்டெல்த் F-35 வகை விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளது.